இருக்கீங்க? சரி பாருங்க. நம்ம அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா, இன்னைக்கு முன்மூளை பார்த்தோம். ஃபோர் பிரைன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபோர் பிரைன் அப்படிங்கிறதுல என்னென்ன பார்ட்டுமா இருக்கு? ஃபோர் பிரைன் என்னென்ன பார்ட் இருக்கு? Cerebrum, thalamus, Cerebrum. and hypothalamus, sir. செரிபிரம், தலாமஸ், ஹைபோதலாமஸ் இருக்கு. விச் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன் அப்படின்னா நம்ம அன்னைக்கு சொன்னோம். செரிபிரம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரைன். பிரைன்லயே பெரிய பார்ட் எதுனா செரிபிரம். செரிபிரத்தோட வெயிட்டை தான் நம்ம பிரைன் வெயிட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பிரைன் வெயிட் 1.36 கேஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து அக்யூரேட்டான வெயிட் அப்படின்னா இதை சொல்லுவாங்க. இப்போ நமக்கு உள்ளதுல மேலுக்கு 1400 கிராம், ஃபீமேலுக்கு 1200 கிராம் அப்படின்ட்டு இருக்கு நம்ம புக்ல. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி இன்டெலிஜென்ட் சொன்னோம். செரிபிரம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ட்டுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல 2 பார்ட் இருக்கு. செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்கு, செரிப்ரல் மெடுலா இருக்கு. கார்டெக்ஸ் ரீஜன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நியூரான் எல்லாமே நிறைய இருக்கும். மல்டி போலார் நியூரான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப இதுக்கு அடுத்த பார்ட் என்ன பார்க்க போறோம்னா மிட் பிரைன், நடுமூளை அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நடுமூளையில பாத்தீங்கன்னா நடுமூளையில தலாமஸ், ஹைபோதலாமஸ், பின்முனையில் பான்ஸ் பகுதிக்கும் இடையில் நடுமூளை அமைந்துள்ளது. இது எந்த பகுதிக்கு இடையில இருக்குன்னு நம்ம நேத்தே பார்த்தோம். தலாமஸ், ஹைபோதலாமஸ் மேல இருக்கும். அதுக்கு கீழே வந்து பான்ஸ்னு ஒரு பகுதி. அதுக்கு சென்டர்ல தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த நடுமூளை, மிட் பிரைன் இருக்கு. சரிங்களா? இத வந்து இதுல இன்னொரு கால்வாயும் இருக்கு அப்படிங்கிறாங்க. பெருமூளை கால்வாய். சரிங்களா? இதுல வந்து பெருமூளையோட ஒரு கால்வாய் பகுதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடுமூளை வழியாக கடந்து செல்கிறது. இந்த கால்வாய் மேல் வரைக்கும் போகுது. அது எது வழியா போகுதுன்னா நடுமூளை வழியாக தான் போகுது. சரிங்களா? அதுல இன்னொரு பகுதி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கார்போரா குவாடிஜெமினா அப்படிங்கிற ஒரு நடுமூளையின் முதுகுப்புறத்தில் 4 உருண்டையான தடிப்புகள், பிளவுகள் காணப்படுகிறது. இதுக்கு பேரு கார்போரா குவாடிஜெமினா. முன்மூளையில ஒரு பகுதி பார்த்தோம், முக்கியமான பகுதி. அதுக்கு பேர் என்னங்க? கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறது முன்மூளையில முக்கியமான பகுதி. அதே மாதிரி நடுமூளையில ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா கார்போரா குவாடிஜெமினா அப்படிங்கிற ஒரு பகுதி. சோ இதோட முதுகு பகுதியில 4 இருக்கும். சரிங்களா? மேல 2, கீழே 2 இருக்கும். இந்த மாதிரி 4 பகுதிகள் இருக்கு. நடுமூளையின் முதுகுப்புறத்தில் 4 உருண்டையான தடிப்புகள் காணப்படுகின்றன. இதற்கு கார்போரா குவாடிஜெமினா என்று பெயர். சரிங்களா? நடுமூளை மற்றும் பின்மூளை மூளை தண்டை உருவாக்குகிறது. பிரைன் ஸ்டெம் அப்படிங்கிறது எது எது சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுமூளையும் பின்மூளையும் சேர்ந்ததுதான் பிரைன் ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம். இந்த முன்மூளை அப்படின்னு பார்த்தா இதுல செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னோம். அதுலதான் நிறைய இன்டெலிஜென்ட் எல்லா எல்லா சென்டருமே எங்க இருக்குன்னா கார்டெக்ஸ் ரீஜன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கார்போரா குவாடிஜெமினா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதே மாதிரி மூளை தண்டை எந்தெந்த பகுதிகள் சேர்ந்து உருவாக்குகிறது அப்படின்னு உங்களை கேட்கலாம். நடுமூளையும் பின்மூளையும் மூளை தண்டை அதாவது பிரைன் ஸ்டெம் இதை உருவாக்குகிறது. இது எந்த இடத்துக்கு இடையில இருக்கு அப்படின்னா முன்மூளையில பாத்தீங்கன்னா தலாமஸ் ஹைபோதலாமஸுக்கும் அதே மாதிரி பின்மூளையில பான்ஸுக்கும் இடையில ஒரு சென்டர் பகுதியை தான் நம்ம நடுமூளை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? மூளையில 3 பகுதிகள் இருக்கு. 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து முன்மூளை, இன்னொன்னு வந்து பின்மூளை, இன்னொன்னு வந்து நடுமூளை அப்படின்னு 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். இதுல முன்மூளை பார்த்தோம், அதே மாதிரி நடுமூளை பார்த்தோம். அடுத்த ஒண்ணு பாருங்க, பின்மூளை. பின்மூளையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து செரிபெல்லம், அதாவது சிறுமூளை அப்படின்னு சொல்றோம். பின்மூளையில ஒரு பகுதி முக்கியமான பகுதி எதுங்க? செரிபெல்லம். அதே மாதிரி பான்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. முகுளத்தை, சரிங்களா, மெடுலா, மூளையின் பின்கூறு எனவும் அழைக்கப்படுகிறது. மெடுலா ஆப்லங்கேட்டா. சோ பின்மூளையில ரொம்ப முக்கியமான பகுதி எதுனா மெடுலா ஆப்லங்கேட்டா. இதோட கண்டினியூஷன் தான் நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ மூளையில ரொம்ப முக்கியமான பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியும், அதே மாதிரி சிறுமூளை
செரிபெல்லம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இதுல என்னென்ன பார்ட் இருக்கு? பான்ஸ் இருக்கு, செரிபெல்லம் இருக்கு, அதே மாதிரி மெடுலா அப்படின்னு 3 பகுதி இருக்கு. மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு 3 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? இதுல என்னென்ன பகுதிங்க இருக்கு? பான்ஸ் இருக்கு, சிறுமூளை இருக்கு, முகுளம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இது 3மே இதுல இருக்கு. பான்ஸ் இலைப்பாதையை சரிங்களா பைபர் ட்ராக் கொண்டுள்ளது. அது வந்து பான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு பைப்ரஸ் மாதிரி ஒரு தடத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மூளையின் வெவ்வேறு பகுதிகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது. பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையோட வெவ்வேறு பகுதிகளை ஒன்னோட ஒன்று இணைக்கிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுமூளை பல நியூரான்களுக்கு இன்னும் பல கூடுதல் இடத்தை வழங்குவதற்காக மிகவும் சுருண்ட மேற்பரப்பை கொண்டுள்ளது. மூளையின் முகுளம் பகுதி தண்டுவடத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நம்ம அன்னைக்கே பார்த்தோம். சிறுமூளை அப்படிங்கிறது இடத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஒன்னோட ஒண்ணு வளைஞ்சு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒட்டி நல்ல இடத்த கொடுக்குது. அதுல நிறைய நியூரான் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த அமைப்பை உருவாக்கி கொடுக்குது. சிறுமூளையும் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சிண்டு விரலை அசைக்கணும் அப்படின்னா ஃபைன் ஃபிங்கர் மூவ்மெண்ட் எல்லாமே எங்க இருந்து வரும் அப்படின்னா சிறுமூளையில இருந்து தான் வரும். சரிங்களா? விரலை அசைக்கணும் இல்லாட்டி கையை அசைக்கணும் அப்படின்னா அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட் அதே மாதிரி ஃபைன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்க இருந்து வரும் அப்படின்னா சிறுமூளையில இருந்து தான் வரும். சரிங்களா? பல நியூரான்களுக்கு இன்னும் பல கூடுதல் இடத்தை வழங்குவதற்காக மிகவும் சுருண்ட மேற்பரப்பை கொண்டுள்ளது. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய நியூரான்களை உள்ளார வைக்கிறதுக்காக இந்த இடம் பாத்தீங்கன்னா நியூரான் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அமைஞ்சு இடத்தை அதிகமா கொடுக்குது. ஆனா இப்ப மேல நம்ம பாத்தீங்கன்னா முன்மூளையில எல்லாம் அது மாதிரி எல்லாம் இல்ல. அது வந்து ஃப்ரீயா அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பின்மூளையில என்னென்ன பகுதி இருக்கு? பான்ஸ்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. சிறுமூளை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. முகுளம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நடுமூளையில என்னமா இருக்கு? நடுமூளையில என்னென்ன பகுதி இருக்கு? நடுமூளை நடுமூளைமா நடுமூளையில கார்போரா குவாடிஜெமினா எதுல தலாமஸ் ஹைப்போதலாமஸ் எல்லாம் நடுமூளையிலயே இருக்கு. முன்மூளையில இருக்கு சார். முன்மூளையில இருக்கு. இது எதுக்கு இடையில இருக்குன்னு சொன்னாங்கன்னா நடுமூளை வந்து எங்க இருக்குன்னா தலாமஸுக்கும் ஹைப்போதலாமஸுக்கும் அதே மாதிரி பான்ஸுக்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல முக்கியமான பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான். கார்போரா குவாடிஜெமினா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. சரிங்களா? இது எங்க இருக்கும்னா 4 பகுதிகள் இருக்கும். மேல 2 கீழே 2 இதோட பின்பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நடுமூளை அப்படிங்கிறது வந்து நிறைய பார்ட் எல்லாம் இல்ல. முன்மூளையில தான் அதிகமான பார்ட் இருக்கு. அதே மாதிரி பின்மூளையில அதிகமான பார்ட் இருக்கு. நடுமூளையும் பின்மூளையும் ஒன்னா சேர்ந்து பிரெயின் ஸ்டெம் உருவாக்குது. இது கேட்பாங்க. பிரெயின் ஸ்டெம் எந்தெந்த பார்ட் உருவாக்குது அப்படின்னா நடுமூளையும் பின்மூளையும் ஒன்னா சேர்ந்துதான் பிரெயின் ஸ்டெம் உருவாக்குது. அதே மாதிரி பின்மூளையில என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பான்ஸ், சிறுமூளை, சரிங்களா, முகுளம் அப்படிங்கிற 3 பகுதி. இந்த என்னென்ன பார்ட் இருக்கு அப்படிங்கிறது எந்தெந்த இதுல இருக்கு, முன்மூளையில இருக்கா, நடுமூளையில இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிக்கங்க. சரிங்களா? பின்மூளை அப்படின்னா 3 பார்ட் இருக்கு. 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா சிறுமூளை இருக்கு, பான்ஸ் இருக்கு, முகுளம் இருக்கு. மெமரி பண்ணிக்கங்க அப்படியே. பான்ஸ் இருக்கு, சிறுமூளை இருக்கு, முகுளம் இருக்கு பின்மூளையில. நடுமூளையில கார்போரா குவாடிஜெமினா அப்படிங்கிற ஒரே ஒரு பகுதி தான் மெயினான பகுதி. அதே மாதிரி பெருமூளையோட கால்வாய் இது வழியா போகுது. சரிங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரி முன்மூளையில என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிபிரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நம்மள குழப்புற மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா செரிபிரத்தை பத்தி ஏதாவது கேட்டாங்க which is the largest part of the brain சரிங்களா அப்படின்னா செரிபிரம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் two hemispherical bodies, right and left hemispherical bodies. ரைட் சைடுல ஒன்னு இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒன்னு இருக்கு, which is attached by the one of the special tissue. என்ன tissue? கார்பஸ் கல்லோசம். கார்பஸ் கல்லோசம். சரிங்களா? அதே மாதிரி ஹைப்போதலாமஸோட மாஸ்டர் கிளாண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? மாஸ்டர் கிளாண்ட் எதுங்க? பிட்யூட்டரி கிளாண்ட்.
பிட்யூட்டரி கிளாண்டு ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆயிருக்கு. அதனால முன்மூளை வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இத நல்லா பார்த்துக்கங்க. இதுல கொஸ்டின் கேட்கலாம். அதே மாரி அடுத்தது அனிச்சை செயல். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். சரிங்களா? இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். when we touch any hot plate immediately withdraw our hands. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு அயர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். அயர்ன் பாக்ஸ்ல நம்ம கை பட்டுருச்சுன்னா உடனே அந்த கையை வேகமா நம்ம எடுத்துருவோம். சரியா? இது வந்து ஒரு அனிச்சை செயலா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் சூடான பொருட்கள், குளிர்மிக்க பொருட்கள் அல்லது பயமுறுத்தும் விஷம் மிகுந்த விலங்குகள் போன்றவைகளில் எந்த பொருளின் மீதோ நம்ம உடல் பகுதி தொடும்போது திடீரென உடல் பகுதியை திரும்ப பெறுவதை நீங்கள் அனுபவித்திருக்க கூட. நம்ம சூடான பொருளை தொட்டுருவோம். தொட்டவன உடனே ரொம்ப ஃபாஸ்டா நம்ம கையை எடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அனிச்சை செயல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனிச்சை செயல்ல ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கறது ஒண்ணு செயல்படுது. அதனாலதான் இம்மிடியேட்டா நம்ம கையை எடுத்துடுறோம். இல்லாட்டி விஷம் இருக்கிற ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுல கை பட்டுச்சுன்னா உடனே இம்மிடியேட்டா எடுத்துருவோம். நம்மளை கடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒண்ணு அப்படிங்கிறாங்க. புற நரம்பு தூண்டலின் மூலம் துலங்களை வெளிப்படுத்தும் இந்த முழு செயல்முறையும் எந்தவித கட்டாயமும் இல்லாமல் தன்னிச்சையாகவே நிகழ்கிறது. சரிங்களா? பிரெயினோட கட்டளைக்கு பிரகாரம் இது ஒர்க் பண்ணலாம் இல்ல. அது மேல பட்டுருச்சா உடனே அங்கேயே வந்து ஸ்பைனல் கார்டே முடிவு பண்ணிரும். உடனே கையை எடுத்துரு அப்படின்ட்டு. அதாவது உணர்வு நிலை அனுபவம் அல்லது சிந்தனை இல்லாமல் மேலும் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியில் ஈடுபாடு இதற்கு தேவைப்படுகிறது. மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியே போதும். அவ்வளவுதான். பிரெயினுக்குலாம் இந்த மெசேஜ் அதிகமா போவே தேவையில்லை. ஸ்பைனல் கார்டு ஒர்க்கர்ஸே பிரெயினா ஒர்க் பண்ணி அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிடும். இது அனிச்சை செயல் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் அனிச்சை செயல். சரிங்களா? அதாவது நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். அந்த வேலையை நம்ம ஈஸியா செஞ்சிருவோம். இம்மீடியட்டா ஒரு சூடான பொருள் மேல நம்ம கை பட்டுருச்சுன்னா உடனே வித்ட்ரால் பண்ணிடுவோம். சரிங்களா? அததான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறது அனிச்சை செயல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது பாருங்க. தன்னிச்சையாகவே நிகழ்கிறது. அதாவது உணர்வு நிலை அனுபவம் அல்லது சிந்தனை இல்லாமல் மேலும் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியின் ஈடுபாடு இதற்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? மைய நரம்பு மண்டலம் இல்லாம நம்ம உடம்புல எதுவுமே நடக்காது. அதுல பிரெயின் இருக்கலாம், மெயினான பார்ட். அப்படி இல்லைன்னா ஸ்பைனல் கார்டு இருக்கலாம். அது இல்லாம நம்ம பாடியில எதுவுமே நடக்காது. சோ இததான் அனிச்சை செயல் அப்படின்னு சொல்றாங்க. அனிச்சை பாதையானது ரிஃப்ளெக்ஸ் பாத்வே அப்படின்னா என்னன்னா குறைந்தது ஒரு உட்செல்லும் நியூரானையும், இதுக்கு ஏற்பி அப்படின்னு சொல்றோம். அஃபரண்ட் நியூரான் அப்படிங்கிறது ரிசப்டார் மற்றும் ஒரு வெளிச்சல் இஃபரண்ட். நம்ம ஏற்கனவே அஃபரண்ட் இஃபரண்ட் எங்க பார்த்திருக்கிறோம்? எங்கம்மா பார்த்திருக்கிறோம்? நெஃப்ரான்ல பார்த்திருக்கோம். வெரி குட். சரிங்களா? நெஃப்ரான்ல பாத்தீங்கன்னா அஃபரண்ட் அண்ட் இஃபரண்ட் இது ரெண்டும் சேர்ந்துதான் கிளாமருலஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை உண்டு பண்ணணும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி இதுல வந்து அஃபரண்ட் அண்ட் இஃபரண்ட் செயல்படுபவர் அல்லது தூண்டுதல் எஃபெக்டார் ஆர் எக்ஸைட்டார் அப்படின்னு நியூரானையும் வரிசை தொடரில் சரியான முறையில் ஒழுங்கமைக்கிறது. நம்ம எந்த இடத்துல இருந்து மெசேஜை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல, ஏற்பி செல்களை வைக்கும். அதுதான் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அதை கொண்டுட்டு போறதுக்கும் தூண்டுதல் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கும் செல்கள் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்குது. அனிச்சை பாதையானது அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த டயக்ராம்ல. சரிங்களா? இதுல பாருங்க இந்த டயக்ராம். உட்செல்லும் பாதை எப்படி போகுதுன்னு பாருங்க. ஒரு ஏரோ மார்க் மேல காமிக்கிறாங்க. இதுல பாருங்க ஒரு உட்செல்லும் பாதை வந்து எப்படி இருக்கு. இதுல இருந்து கரெக்டா வருது. இதுல இருந்து இப்படியே போகுது. ஒரு ஏரோ மார்க் காமிக்கிறாங்க பாருங்க. போய் எங்க போகுதுன்னா வெள்ளை நிற பொருட்கள் அப்படின்னா ஸ்பைனல் கார்டோட வெள்ளை நிற பொருட்களுக்கு அது போயிருது. சரிங்களா? வெளியில வெள்ளையா இருக்கு, உள்ளார சாம்பல் நிறமா இருக்குது பாருங்க. இது வெள்ளை நிற பொருட்கள். ஆனா இது போய் சேர்றது சாம்பல் நிற பொருட்கள். எங்க போகுதுன்னு பாருங்க. இடை நியூரான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முதுகுப்புற வேர் நரம்பு திரள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே இதுல இருக்கு. உங்களுக்கு இது தெரியுதா? பாருங்க. ஒரு ஏரோ மார்க்.
கரெக்டா அந்த ஏரோ மார்க் அப்படியே போகுது பாருங்க. போயிட்டு இந்த இடத்துல உள்ளார போகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைனல் கார்டோட கலர் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா, ஒயிட் கலர்ல இருக்கும். உள்ளார வந்து சாம்பல் நிறத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். ஸோ அதே மாரி தான் இதுவும் வந்து உள்ளார பாருங்க என்ன கலர்ல இருக்கு? சாம்பல் நிறத்துல இருக்கு உள்ளார. வெளியில வந்து ஒயிட் கலர்ல இந்த மாரி இதெல்லாம் வெளியில இருக்கிறது. சரிங்களா? உள்ளார என்ன கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாரி நமக்கு சரிங்களா? நம்மளோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா, சாம்பல் நிறத்துல இருக்கும். பிரெயினோட உள்பகுதி வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஆனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எதுன்னா, ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? இதுல மெயினா வந்து நம்ம இத பார்த்துக்கங்க. அடுத்தது பாருங்க. இதுல ஒரு நிமிஷம் அந்த இத பாருங்க. இப்ப பாருங்க ஸ்க்ரீன் வந்து இதாவல. ஒரு நிமிஷம். அது இந்த பென் எடுத்தோம். அதுல ஏதோ இதாயிருச்சு. ஓகேங்களா? இத இப்ப பாருங்க. சரி கவனிங்க. இந்த டயகிராம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாருங்க. இதுல அனிச்சை செயல் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஏதாவது ஒரு ஹார்டான பொருள நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா, இம்மீடியட்டா வித்ட்ரா பண்றோம். இதுதான் அனிச்சை செயல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பிரெயின் இன்வால்வ் ஆகுமா? அப்படின்னா நம்மளோட நரம்பு மண்டலத்துல நடுப்பகுதி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு பகுதி ஏதோ ஒண்ணு இன்வால்வ் ஆகும். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்றோம்? இது வந்து ஸ்பைனல் கார்டு இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஆடியபிளா இருக்குங்களா? சார். ஓகேம்மா. சரி அது அடுத்தது பாருங்க. அந்த ரிஃப்ளெக்ஸ் அனிச்சை பாதையானது அதுதான் பார்த்தோம். குறைந்தது ஒரு உட்செல்லும் நியூரானையும் அதாவது ஏற்பி அப்படின்னு சொல்றோம். ரிசெப்டார்ன்னு சொல்றோம். மற்றும் ஒரு வெளிச்செல் எஃபரண்ட் செலுத்துபவர் அல்லது தூண்டுதல். வெளியில இருந்து ஒரு பொருள் உள்ளார ஏற்பி. இது 2யும் அது வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். உட்செல்லும் நியூரான் உணர்வு உறுப்பில் இருந்து சரிங்களா? நமக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் உணர்வு உறுப்பில் இருந்து சமிக்கையை பெறுகிறது. அதாவது என்ன கிடைக்குதோ இப்ப நம்ம கண்ணுல ஒண்ணு பார்க்கிறோம் அப்படின்னா, அதிலிருந்து அந்த மெசேஜ வந்து எடுத்துக்கும். மற்றும் முதுகுப்புறம் வேர் நரம்பின் வழியாக மைய நரம்பு மண்டலத்துக்கு நரம்பு தூண்டலை கடத்துகிறது. நம்மளோட சென்ஸ் ஆர்கன் இப்ப கண்ணுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான நியூரான் இருக்கும். சரிங்களா? அதிகமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா, அதெல்லாம் டயர்ட் ஆயிரும். அதான் நமக்கு தூக்கம் வருது. அதே மாரி நமக்கு காதுல அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா, அங்க இருக்கிற செல்ஸ் எல்லாம் டயர்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஏற்பி செல்கள் அதிகமா இருக்கும். அத அப்சர்வ் பண்ணி கொண்டுட்டு போய் எங்க அனுப்பும்னு சொன்னோம்? நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு தான். எதா இருந்தாலுமே நம்ம என்ன கேட்டாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அனுப்புற இடம் எங்க அனுப்பிரும்? அப்படின்னா ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுல தான் நமக்கு தெரியும்
சோடியம் பொட்டாசியம் பம்ப் நடக்குது. அது வழியா அந்த மெசேஜ் வந்து வில் பி ரீச் டு த பிரைன். பிரெயினை ரீச் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். மைய நரம்பு மண்டலத்திற்கு நரம்பு தூண்டலை கடத்துகிறது. சரிங்களா? இது பின்னர் வெளிச்செல்லும் நியூரான் மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து சமிக்கையை பெற்று செயல்படுத்துபவருக்கு அல்லது செய்விகளுக்கு எஃபெக்டார் செய்விகளுக்கு எஃபெக்டார் கொண்டு செல்கிறது. பின்னர் வெளிச்செல்லும் நியூரான் மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து சமிக்கையை பெற்று அதுக்கப்புறம் மைய நரம்பு கொண்டுட்டு போய் மைய நரம்பு மண்டலத்துல கொடுக்கும். அதுக்கப்புறம் பிரெயினுக்கு போயிட்டு மைய நரம்பு மண்டலத்துக்கு வரும். அதிலிருந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்து அந்த எந்த பார்ட் இப்ப நம்ம கையை அசைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சரிங்களா, இல்லாட்டி நம்ம மேல ஏதாவது ஒரு பொருள் பட்டுருச்சா உடனே கையை நகர்த்தணும். அந்த பொருள் பட்டவனே நகர்த்தணும் அப்படிங்கிற மெசேஜ் எங்க இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து தான் வரணும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஆனா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல மட்டும் அது ஸ்பைனல் கார்டே அது வந்து அந்த வேலையை செய்யும் சில டைம்ல அப்படிங்கறத தான் நமக்கு சொல்றாங்க. இதனால் தூண்டல் மற்றும் துலங்கல் அனிச்சை வில்லை ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் உருவாக்குகிறது. இது கீழே உள்ள படத்தில் காட்டியபடி முழங்கால் உதறுதல் அனிச்சை செயலி நீ ஜெர்க் ரிஃப்ளெக்ஸ் தோற்றுவிக்கிறது. சரிங்களா? நம்ம முழங்கால எப்படி உதறோம் காலை இப்படி இப்படின்னு உதறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது அனிச்சை ஜெர்க் அனிச்சை வில்லு தான் அந்த இதை செய்து அப்படின்னு சொல்றாங்க. முழங்கால் ஒரு உதறுதல் அனிச்சையை பற்றி புரிந்து கொள்ள சரிங்களா இந்த டயக்ராம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க இதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது உணர்வை பெறுதல் மற்றும் செயல்முறையாக்கல் சென்சரி ரிசெப்டார் அண்ட் ப்ராசஸிங். சரிங்களா? நமக்கு சென்சரி ரிசெப்டார் அப்படிங்கிறது கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட ஸ்பைனல் கார்டோட எல்லாமே அட்டாச்மெண்ட்ல இருக்கும். சரிங்களா? சுற்றுப்புற சூழலில் நிகழும் காலநிலை மாற்றங்களை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வெளியில் நடக்கிற ஏதாவது ஒரு குளிர் அடிக்குதுன்னா நம்ம எது வழியா அதை உணர்றோம்? நமக்கு பயங்கரமான குளிர் இருக்கு. நமக்கு எது வழியா நமக்கு தெரியுது? கண்ணெல்லாம் நம்ம மூடி இருக்கோம். எது வழி? தோல் தான். சரிங்களா? தோல் ஒரு சென்ஸ் ஆர்கன். சரிங்களா? நம்ம உடம்புல தோல் ஒரு சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பொருளையும் அதன் நிறத்தையும் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும். நமக்கு கண்ணுல தான் அதை பார்க்கிறோம். சரிங்களா? ஒரு போட்டோ ரிசெப்டார் நம்மகிட்ட ஒரு போட்டோ ரிசெப்டார் இருக்கு. சரிங்களா? அதை வச்சுதான் வந்து நம்ம அந்த பொருளோட நிறத்தையும் அதோட ஒரு ஷேப்பையும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுப்புற சூழலில் நிகழும் அனைத்து வகையான மாற்றங்களையும் உணர்வு உறுப்புகள் கண்டறிகின்றன. அதான் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். தகுந்த சமிக்கைகளை மைய நரம்பு மண்டலத்துக்கு அனுப்புகிறது. நம்ம பார்த்த உடனே நம்ம பாருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கண்ணு பிரெயினுக்கு பக்கத்திலேயே இருக்குது. அப்படியே எடுத்துக்கொண்டு பிரெயினுக்கு எல்லாம் கொடுக்காது. சரிங்களா? கண்ணுல பாக்குறத கொண்டாந்து எங்க கொடுக்கும்? நம்மளோட மைய நரம்பு மண்டலத்துல இருக்கிற தண்டுவடத்துக்கு தான் அதை கொண்டாந்து கொடுக்கும். ஸ்பைனல் கார்டுக்கு தான் கொடுக்கும். ஸ்பைனல் கார்டு தான் சோடியம் பொட்டாசியம் பம்பை பயன்படுத்தி கொண்டுட்டு போய் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா தகுந்த சமிக்கைகளை மைய நரம்பு மண்டலத்துக்கு சிஎன்எஸ் அனுப்புகிறது. இங்கு எல்லா உள்ளீடுகளும் செயலாக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல எல்லாமே நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுதான் சொல்யூஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்திருக்கிறோம். பார்த்த உடனே அந்த மெசேஜ் வந்து நம்மளோட பிரெயின்ல இருக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவங்கள பாக்குறோம் அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கும் போது அதுல பிரெயினுக்கு கொண்டு போய் அங்க பாத்தீங்கன்னா ரிசெப்டார் சென்டர்ல அங்க வந்து விஷன் சென்டர்னு ஒண்ணு இருக்கும். அந்த விஷன் சென்டர்ல ஏற்கனவே இருக்கிற விஷனோட இப்ப நம்ம பார்த்ததையும் கம்பாரிசன் பண்ணி சோ இவங்கள நீங்க பார்த்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நமக்கு வரும். ஒவ்வொன்றுமே நம்ம பேசுறதும் அதே மாதிரிதான். பேசுறத நம்ம கேட்கறது மட்டும்தான். கேட்டோன்னா பிரெயின் தான் சொல்லணும் நீ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. சரிங்களா? ஹியரிங் சென்டர் கொண்டு போய் இந்த மாதிரி பேசுனா என்ன அதுக்கு மீனிங் அப்படிங்கறத அதுதான் நமக்கு சொல்லுது. சரிங்களா? நம்மளோட கார்டெக்ஸ் ரீஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹியரிங் சென்டர் இருக்கு, ரிசெப்டார் சென்டர் இருக்கு, மெமரி சென்டர் இருக்கு. எல்லாமே தனித்தனியா ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்கு. ஒவ்வொன்றும் நிறைய சென்டர் நம்மளோட கார்டெக்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்றேன். செரிபிரத்துல நிறைய சென்டர் இருக்கு.
நம்ம என்ன விஷயம் செய்யறோமோ, இப்போ நம்ம ரெஸ்பயர் பண்றோமா, ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கு தான் போவோம். நம்ம ஆக்சிஜனை எடுக்கணுமா, அடுத்தது இன்ஸ்பிரேஷன் பண்ணணுமா, எக்ஸ்பிரேஷன் பண்ணணுமா அப்படின்னு அந்த சென்டர்ல இருந்து தான் ஒவ்வொன்றுமே நமக்கு மெசேஜ் வருதுங்கிறத சொல்றாங்க. சமிக்கைகள் பின்னர் மூளையின் வெவ்வேறு பகுதிகளுக்கு மையத்திற்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் தான் நீங்கள் சுற்றுச்சூழலில் நிகழும் மாற்றங்களை உணர முடிகிறது. சரிங்களா? நமக்கு சென்ஸ் ஆர்கன் இருக்கிறதுனால தான் வெளிப்புறத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது அப்படிங்கிறாங்க. பின்வரும் பிரிவுகளில் கண் கண் அப்படின்னா நமக்கு பார்வைக்கான புலன் உணர்வு உறுப்பு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காது அப்படின்னு பார்த்தா கேட்டலுக்கான புலன் உணர்வு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதன் செயல்பாடுகளை பற்றி நம்ம இந்த லெசன்ல படிக்கலாம். சரிங்களா? கண்ணு அப்படின்னா அது எப்படி செயல்படுது? இப்ப இருக்கிற கேமராலாம் பாத்தீங்கன்னா முதல்ல கேமரா நம்ம ஃபிலிம் போட்டு எடுத்தாங்க. இப்பெல்லாம் மெமரி அதுல நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரியே இருக்குது. சரிங்களா? நமக்கு இப்ப ஃபிலிம் ஸ்டிக் இதெல்லாம் பயன்படுத்துறது இல்ல. மெமரி இருக்கா? அதிலேயே நம்ம பயன்படுத்துற மாரி இருக்கு. ஸோ கேமரா ஒரு பொருள ஃபோட்டோ எடுக்கும்போது, அத பிம்பத்த தலைகீழா தான் நமக்கு உள்ளார கொண்டு போயி சரிங்களா? நம்ம ஐல அந்த மாரி தான் இருக்குது. நம்ம ஒரு பொருள பார்க்குறோம்னா, அந்த பிம்பம் நம்மளோட ரெட்டினாவுல எப்படி தெரியும்னா, தலைகீழா தெரியும். அதுக்கப்புறம் பிரெயினுக்கு போம்போது தான் நேரா தெரியும். அதே மெத்தட்ல தான் கேமராவும் இப்போ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணோட. அதனால இத போட்டோ ரிசெப்டார். ஐ அப்படின்னா இட் இஸ் எ போட்டோ ரிசெப்டார். காது அப்படின்னா போனோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் அப்படின்னா பாருங்க, நமக்கு ஒரு ஜோடி கண்கள் கண்குழி அல்லது விழிக்குழி எனப்படும் மண்டை ஓட்டின் விழிப்பள்ளத்தில் அமைந்துள்ளது. நமக்கு ஒரு ஜோடி கண்கள் இருக்கு. சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டை ஓட்டுல விழிப்பள்ளத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் கண்ணின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் சுருக்கமாக பின்வரும் பிரிவுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணின் பாகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயது முதிர்ந்த மனிதனின் கண் கோளமானது. கோள வடிவத்துல பால் மாரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்ணு நமக்கு கொஞ்சம் தான் தெரியுது. வெளியில எடுத்து பார்த்தோமா, நம்மளோட கண்ண பார்த்தோமா, நம்மளே பயந்துருவோம். ஏன்னா ரொம்ப பெருசா தான் இருக்கும். சரிங்களா? நமக்கு வெளியில தெரியிற பகுதி கொஞ்சம் தான் தெரியுது. ஆனது இது ஸ்க்லீரா என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? வெளிப்புற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற பகுதியில என்ன இருக்கு? ஸ்க்லீரா இருக்கு. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்க்லீரா அப்படிங்கிறது ஒரு கிளியரான பகுதி. சரிங்களா? அந்த டயகிராம்ல பாருங்க. பாருங்க இதுல ஓவியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. லாஸ்ட்ல பாருங்க, குருட்டு புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பார்வை நரம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓராய்டு இருக்கு. ஸ்க்லீரா இருக்கு. சரிங்களா? அதே மாரி விழித்திரை இருக்கு. ஐரிஸ் இருக்கு. லென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒவ்வொரு ஆர்கன சுத்திலும் என்ன கவரிங் இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அதுல நம்ம ஐய சுத்திலும் 3 கவரிங் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸ்க்லீரா, கோராய்டு, ரெட்டினா. ஐய சுத்திலும் என்னென்ன கவரிங் இருக்கு? ஸ்க்லீரா இருக்கு, கோராய்டு இருக்கு, ரெட்டினா இருக்கு. சரிங்களா? ஐயோட வெளிப்பகுதி ஸ்க்லீரா. அதுக்கு உள்பகுதி என்ன? நடுப்பகுதி என்னன்னா கோராய்டு. அதுக்கு உள்பகுதி ரெட்டினா அப்படின்னு சொல்றோம். ஒரு பால் மாரி ஒரு ஐயோட ஷேப் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட முனைப்பகுதியில மட்டும் ஸ்க்லீரா இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கார்னியாவா இருக்கும். அதோட மின் பகுதியில நம்ம இப்ப கண்ணு தெரியிற பகுதியில மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்க்லீரா என்னவா இருக்கும்? கார்னியாவா இருக்கும். கார்னியா அப்படிங்கிறது இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லேயர். அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, கார்னியா அப்படிங்கிறது எகைன் கவர்டு பை ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் கவரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல மேல ஒரு கவரிங் இருக்கும். கன்ஜெக்டிவா அப்படிங்கிற ஒரு பகுதி. சரிங்களா? இப்ப நம்ம இது நம்ம அனிமல்ஸ்ல இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ். இப்ப ஃபிஷ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கண்ணுக்குள்ள தண்ணீல வாழும். ஆனா அதோட கண்ணுல நிக்டிடேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு ஒரு மெம்பரேன் இருக்கு. ஸோ அது மாரி நமக்கு ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா, கன்ஜெக்டிவா. கார்னியா இஸ் அகைன் கவர்ட் பை ஒன் ஆஃப் த கவரிங் அப்படின்னா கன்ஜெக்டிவா. ஸோ ஐயோட அவுட்டர் கவரிங் என்னம்மா? ஐயோட அவுட்டர் கவரிங் என்ன கவரிங் இருக்கும்? ஸ்க்லீரா.
ஸ்கிலீரா நடு கவரிங் என்ன இருக்கும்? கோராய்டு இருக்கு. இன்னர் கவரிங் வந்து ரெட்டினா. ஸ்கிலீரா வந்து ஐக்கு லென்ஸுக்கு முன்னாடி மட்டும் அதோட பேரு வேற. சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கார்னியா அப்படின்னு சொல்றோம். ஸ்கிலீராங்கிறது அவுட்டர் லேயர் தான். ஆனா அந்த லென்ஸுக்கு முன்னாடி மட்டும் அதோட பேர் வந்து என்னன்னு சொல்றோம்னா கார்னியா அப்படின்னு சொல்றோம். கார்னியாவுக்கு மேல இன்னொரு கவரிங் இருக்கு. அதுக்கு பேரு கன்ஜெக்டிவா. சரிங்களா? கன்ஜெக்டிவாவும் நிக்டிடேட்டிங் மெம்பரேனும் ஒண்ணு. ஃபிஷ்ல வந்து நிக்டிடேட்டிங் மெம்பரேன் இருக்கு. தண்ணி உள்ளார போகாத மாதிரி. நமக்கும் வந்து கன்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த அனிமல்ஸ்ல இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல பாருங்க என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தோம். இதுல பாருங்க இதுல வெளிப்புற அடுக்கு அடர்த்தியான இணைப்பு திசுவினால் ஸ்கிலீரா என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்புற அடுக்கு என்னன்னு கேட்பாங்க. ஸ்கிலீரா. கண்ணை நம்ம என்ன சொல்றோம்? போட்டோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்றோம். போட்டோ ரிசெப்டார் வெளிப்புற கவரிங்க்கு பேரு ஸ்கிலீரா என்று அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த அடுக்கின் முன்புற பகுதி ஆன்டீரியர் போர்ஷன் கார்னியா என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ வந்து லென்ஸுக்கு முன்னாடி ஸ்கிலீரா பல்ஜ் டு ஃபார்ம் எ கார்னியா. கொஞ்சோண்டு பல்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். சரிங்களா? பல்ஜ்னா கொஞ்சம் மேலமா வந்திருக்கும். பல்ஜ் ஆயிருச்சு. அந்த இடம் வீங்கின மாதிரி தெரியும். இந்த கார்னியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு பேரு கார்னியா. இப்ப ஸ்கிலீராய்டிக் லேயர் லென்ஸுக்கு முன்னாடி மட்டும் அதுக்கு என்ன பேரு சொல்றோம்? கார்னியான்னு சொல்றோம். இத நல்லா பாத்துங்க. இதுக்கு அடுத்தது பாருங்க. நடு அடுக்கு கோராய்டு என்று அழைக்கப்படுகிறது. அதிகப்படியான இரத்த குழாய்களை கொண்டு நீல நிறத்தில் காணப்படுகிறது. கோராய்டு என்ன நிறத்தில காணப்படுகிறது அப்படின்னா நீல நிறத்துல காணப்படுகிறது. ஏன்னா அந்த இடத்துல அதிகப்படியான இரத்த குழல்கள் கொண்டு காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதனால நீல நீல நிறத்துல இருக்கும். கண் கோளத்தின் 2/3 பங்கு கோராய்டு அடுக்கு அதன் பின்புறத்தில் மெல்லியதாக உள்ளது. ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2/3 பங்கு கோராய்டு தான் இருக்கும். சரிங்களா? மெல்லியதாக உள்ளது. ஆனால் முன்புற பகுதியில் புற்றிலை உறுப்பை சிலியரி பாடி உருவாக்க இது தடிமனாக மாறுகிறது. ஆனா முன்பகுதியில வந்து இது சிலியரி பாடி அப்படிங்கிற ஒரு பாடியை உருவாக்குறதுக்காக லென்ஸை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கும். லென்ஸை கீழையும் மேலையும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கிறது இந்த சிலியரி பாடி அப்படின்னு சொல்றோம். தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸோட சைஸை கொஞ்சம் குறைக்கும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்தும். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோராய்டு வந்து முன்பகுதியில வேற மாதிரி இருக்கும். அதோட பின்பகுதியில வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஐய சுத்திலும் எத்தனை கவரிங் இருக்கு? ஒரு தாட்டி ரீகால் பண்ணுங்க. 3 கவரிங்ல இருக்கு. என்னென்ன கவரிங்? ஸ்கிலீரா, கோராய்டு, ரெட்டினா. ரெட்டினா. ஸ்கிலீராங்கிறது சுத்தியிலும் இருக்காது. சரிங்களா? லென்ஸுக்கு முன்னாடி மட்டும் இருக்கிற பகுதி ஸ்கிலீரா என்னவா மாறி இருக்கு அந்த இடத்துல? கார்னியான்னு இருக்கும். கார்னியா. சரிங்களா? கார்னியா, ஸ்கிலீரா எல்லாமே கார்னியா, ஸ்கிலீரா. ஸ்கிலீராவோட கம்பேர் பண்ணும்போது கார்னியா வந்து இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லேயர். அப்படியே டிரான்ஸ்பரண்டா when we see one of the object ஒரு ஒரு ஆப்ஜெக்ட நம்ம தூரத்துல பாக்குறோம். பார்த்த உடனே ஒன் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் அந்த பார்த்ததுல இருந்து ரிஃப்ராக்ஷன் வந்து எது வழியா ஃபர்ஸ்ட் போவோம் அப்படின்னா கன்ஜெக்டிவா வழியா போய் அதுக்கப்புறம் கார்னியா வழியா போய் அதுக்கப்புறம் தான் லென்ஸுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ கன்ஜெக்டிவாவும் இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லேயர். ஸ்கிலீராவும் வந்து டிரான்ஸ்பரண்ட் லேயர். நம்ம பார்க்குற பொருள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது லென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பார்க்கறதுல கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்ப 4, 5 பேத்த நம்ம கூப்பிட்டு சொல்றோம். அங்க பாருங்க தூரத்துல இருக்கிற மலை தெரியுதான்னா, ஒருத்தன் அந்த மலையில பாருங்க ஏதோ ஒரு மஞ்சள் கலர்ல ஏதோ ஒண்ணு தெரியுது. இல்லாட்டி ரெட் கலர்ல ஏதோ ஒண்ணு தெரியுதுன்னா, ஒருத்தன் சொல்லுவான், "எனக்கு நல்லா தெரியுதும்மா." பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான், "எனக்கு தெரியலையே." அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர கேட்டா, "தெரியற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தூரத்துல இருக்கிற பொருள் வந்து பெர்சன் டூ பெர்சன் வேரி ஆகும். சரிங்களா? ஒருத்தருக்கு தெளிவா தெரியுதும்பாங்க, ஒருத்தருக்கு தெரியாது அப்படிம்பாங்க. சரிங்களா? இது மாரி தூரத்துல இருக்கிற பொருள வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வேரி ஆகும். ஆனா பக்கத்துல இருக்கிற பொருள் அப்படின்னா, கண்ணுக்கு பக்கத்துல எவ்வளவு தூரத்துல இருக்கிற பொருள நம்மளால தெளிவா பார்க்க முடியும்? ஏதாவது படிச்சிருக்கீங்களா?
கண்ணுக்கு பக்கத்துல கொண்டு போய் ஒரு பொருளை வைக்கிறோம். நம்மளோட கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தா தெளிவா பார்க்க முடியும்? யாராவது பார்த்திருக்கீங்களாமா? எவ்வளவு இருக்கணும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. எவ்வளவு இருந்தா கரெக்டா தெரியும்? 0.2 சார். 0.2ங்கிறது ரொம்ப கம்மி. 1.12 1.1 சார். 1.1 என்ன 1.1 என்ன அலகு யூனிட்? சென்டிமீட்டர் சார். 25 சென்டிமீட்டர் நச்சு இருந்தாதான் நம்ம தெளிவா பார்க்க முடியாது. ஒரு பொருளை நம்ம தெளிவா பார்க்கணும். கண்ணுக்கு பக்கத்துல வச்சா தெரியும், ஏதோ இருக்குன்னு தெரியும். அதை நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் இவ்வளவு இருந்தா தான், பக்கத்துல இருக்கிற பொருளா இருந்தா தான் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். தூரத்துல இருக்கிற பொருள் எவ்வளவு வேணுமா இருக்கலாம். அதான் இப்ப நான் சொன்னேன், 2-3 பேர்த்த கூப்பிட்டு சொல்றோம், அந்த பொருளை பாருன்னா ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு தெளிவா தெரியுதும்மா, அங்க ஒரு தென்னை மரமே இருக்கு அந்த மலையில, அது எனக்கு தெரியுதும்மா. இன்னொருத்தர் வேரி ஆகும். ஆனா பக்கத்துல இருக்கிற பொருள் யாரா இருந்தாலும் சரி 25 சென்டிமீட்டர் நச்சு இருந்தா தான் என்ன செய்ய முடியும், அந்த பொருளை நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பாருங்க, இதுல வந்து போராய்டு அப்படிங்கிற அடுக்கு அப்படிங்கிறது என்ன நிறத்துல இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீல நிறத்தில் காணப்படும். சரிங்களா? அதே மாதிரி அது சிலியரி பாடி அப்படிங்கிறத உருவாக்குறதுனால முன்புற பகுதியில் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிலியரி பாடியை உருவாக்குது. அதனால இது தடிமனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புற்றுலை உறுப்பு சிலியரி பாடி கருவிழி படலம் ஐரிஸ் எனப்படும் நிறமி மற்றும் ஒளிப்புகா அமைப்பு உருவாக்க தானாகவே முன்னோக்கி தொடர்கிறது. இது கண்ணின் புலப்படும் நிறம் மிகுந்த பகுதியாகும். ஸோ நம்ம கண்ணுல என்னென்ன கலர் இருக்கு, ஒருத்தரை வந்து கண்ணோட கலரை வச்சு அது ஒரு ஐடென்டிக்கல் மார்க் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஐரிஸோட கலர் தான். ஐரிஸ் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி இது கருவிழி படலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அதுக்கு பேரு ஐரிஸ். ஐரிஸ் ரொம்ப முக்கியமான பார்ட். நம்ம ஒரு பொருளை பார்க்கறோம்னா அங்க வர்ற ரேஸுக்கு பதிலா அதுல இருந்து ரிஃப்ராக்ஷன் எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட லென்ஸுக்கு அனுப்புது. அதனால ஐரிஸும் ரொம்ப முக்கியமான பகுதி எனப்படும் நிறமி மற்றும் ஒளிப்புகா அமைப்பை உருவாக்க தானாகவே முன்னோக்கி தொடர்கிறது. அடுத்தது பாருங்க, கண் கோளமானது ஒளி ஊடுருவும் படிக லென்ஸை கொண்டுள்ளது. கண்ணுல வந்து டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலைன் லென்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. சரிங்களா? டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டலைன் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லென்ஸ் வந்து கிறிஸ்டலைனா இருக்கும். ஏஜ் ஆவாவ வந்து இது கொஞ்சம் ஹார்ட்னஸா மாறும்போது நமக்கு பார்வையெல்லாம் சரியா தெரியாது. சரிங்களா? இந்த லென்ஸை வந்து அதுக்கப்புறம் வந்து இப்பெல்லாம் ஆர்டிபிஷியலா அந்த லென்ஸை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடலாம். ஆனா ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்குலாம் எடுத்து வைக்க முடியாது லென்ஸை. சரிங்களா? ஐ டொனேட் பண்ணும்போது ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு லென்ஸ் எடுத்து வைக்க முடியும்னா எடுத்து வைக்க முடியாது. சரிங்களா? அதுல கன்ஜெக்டிவா மட்டும்தான் டியூரிங் ஐ ஆபரேஷன்ல எடுக்க முடியும் நம்மளால. கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது மேல இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தோம். கார்னியா இஸ் கவர்டு பை ஒன் ஆஃப் த ப்ரொடக்டிவ் கவரிங் அப்படின்னா அதுக்கு பேரு கன்ஜெக்டிவா. ஸோ அதை மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு. ஆனா லென்ஸ் எல்லாம் ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு எடுத்து வைக்க முடியாது. அந்த லென்ஸை நம்ம என்ன செய்யறோம், இப்போ ஆர்டிபிஷியலா இருக்கிற லென்ஸை வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஏஜ் ஆக ஆக பார்வை கொஞ்சம் மங்கும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த லென்ஸும் ஒரு காரணம். சரிங்களா? ஐரிஸால் சூழப்பட்ட துளை போன்ற பகுதி விழிப்பாவை அல்லது கண்மணி பியூபில் என்று அழைக்கப்படுகிறது. லென்ஸின் முன் பகுதியில் கருவிழி படலம் ஐரிஸால் சூழப்பட்ட துளை போன்ற பகுதி விழிப்பாவை அல்லது கண்மணி என்று அழைக்கப்படுகிறது. உள்ளார பாத்தீங்கன்னா கண்மணி அப்படிங்கிற பியூபில் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இதுல பாருங்க டயக்ராம்ல. இது வந்து குற்றிலை உறுப்பு முன்பகுதியில இருக்கு. சரிங்களா? இந்த இடம் பாருங்க, இந்த கேப் இருக்குது பாருங்க, இது லென்ஸு. லென்ஸுக்கும் இதுக்கும் முன்னாடி வந்து கார்னியாவுக்கும் முன்னாடி உள்ள கேப் வந்து நம்ம பியூபில்
இந்த இடத்த நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுலதான் என்ன இருக்கு? இதுல ஒரு அக்வஸ் சேம்பர் அப்படின்னு சொல்றோம். அக்வஸ் ஃப்ளூயிட் இருக்கும். இது விட்ரஸ் சேம்பர் அப்படின்னு சொல்றோம். இதுல விட்ரஸ் ஃப்ளூயிட் இருக்கும். சரிங்களா? there are 2 அபார்ட்மெண்ட். கண்ணுல 2 அபார்ட்மெண்ட் இருக்கு. முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, பின்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல முன்னாடி இருக்கிற பகுதி எங்க இருக்கும்னா கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கு. இதுல என்ன ஃப்ளூயிட் இருக்குன்னா அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. கண்ணோட கார்னியாவுக்கும் கார்னியா எங்க இருக்கு பாருங்க, லென்ஸுக்கும் இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அது என்ன ஃப்ளூயிட்னு கேட்பாங்க. அக்வஸ் ஃப்ளூயிட், அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அதுதான் வந்து அக்வஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சேம்பர்ல ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. சரிங்களா? அதோட பின்பகுதியில பாருங்க, லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அதுக்கு பேரு விட்ரஸ் ஹியூமர். அந்த சேம்பருக்கு பேரு விட்ரஸ் சேம்பர். கண்ணுல எத்தனை ஃப்ளூயிட் இருக்குது? ஐல 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது. ஒன்னு வந்து அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இன்னொன்னு வந்து விட்ரஸ் ஹியூமர் அப்படிங்கிறது இருக்கு. அக்வஸ் ஹியூமர் எங்க இருக்குது அப்படின்னா அக்வஸ் சேம்பர்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. விட்ரஸ் ஹியூமர் எங்க இருக்குன்னா விட்ரஸ் சேம்பர்ல இருக்கு. இது எதுக்கும் இடையில இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. லென்ஸுக்கும் அதே மாதிரி கார்னியாவுக்கும் இடையில இருக்கிற ஃப்ளூயிட் பேரு அக்வஸ் ஹியூமர். அதே மாதிரி லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் இடையில இருக்கிறது விட்ரஸ் ஹியூமர். ஐல 3 கவரிங் இருக்கா? என்னென்ன கவரிங் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் கவனிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கிளியரா கோராய்டு கிளியரா கோரைட் ரெட்டினா இருக்கு. கோரைடு ரெட்டினா. எந்த பகுதி கார்னியாவா கன்வெர்ட் ஆகிருக்கு? கிளியரா ஸ்க்லீரா. அந்த லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி மட்டும் ஸ்க்லீராவா கன்வெர்ட் ஆகிருக்கு. சரிங்களா? கார்னியாவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பகுதி என்ன சொல்றோம்? கோராய்டுன்னு சொல்றோம். கோராய்டுல பாருங்க, பின்பகுதி முன்பகுதி 2 இருக்குது. அந்த முன்பகுதி வந்து என்ன செய்யும்? லென்ஸை ஹோல்டு பண்றதுக்காக சிலியரி மசில்ஸ் மாதிரி அதை ஆக்ட் பண்ணுது. அதனால அந்த இடம் வந்து அந்த சிலியரி மசில்ஸ் அதுல இருந்து தான் வருது. ஸோ அதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? கார்னியாவுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கும். இங்க பாருங்க, மேல ஒரு கவரிங் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு பேரு கன்ஜெக்டிவா அப்படின்னு சொல்றோம். இந்த கவரிங்கும் நிக்டிடேட்டிங் மெம்பரைன் அப்படிங்கிறது கண்ணுல தண்ணி உள்ளார போகாத மாதிரி ஃபிஷ்ஷுக்கு, நீர்ல வாழ்ற அனிமல்ஸ்க்கு எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நமக்கும் ஒண்ணு இருக்கு. அது தேவையில்லை ஆனா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அனிமல்ஸ்ல இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும். நமக்கு பாத்தீங்கன்னா குடல் வால்னு ஒண்ணு இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடல் வால். குடல் வால் வந்து நம்ம அனிமல்ஸ்ல இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ். இப்ப அந்த குடல் வால் நமக்கு யூஸ் இல்ல. முதல்ல எப்பயோ அனிமல்ஸா இருக்கும்போது அது யூஸ் ஆகிருந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு அப்பெண்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் அனிமல்ஸுக்கு இது இருந்திருக்குது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கா மாறும்போது அதுல பரிணாமத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையும் போது அந்த பார்ட் இல்லாம இருக்கு. அந்த பார்ட்டுக்கு நம்ம வேலை கொடுக்கவே இல்லை. அதனால அது சுருங்கி போயிருச்சு. சரிங்களா? ஒரு சிலர் நல்லா தண்ணி குடிக்கல, அதிகமான தண்ணி குடிக்கல, நல்லா பைப்ரஸ் ஃபுட்டை சாப்பிடல அப்படின்னா நம்ம மோஷன் போகும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போகும்போது அதுல இருந்து சம் ஆஃப் த ஃபீக்கல் மேட்டர் என்டர் இன்சைடு த அப்பெண்டிட்டிஸ். அந்த இதுக்குள்ள சின்ன பகுதிக்குள்ள ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்குள்ள உள்ளார போயிடும். அங்க போய் டிகே ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் அப்பெண்டிட்டிஸ் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. குடல் வால் நீக்கம். சரிங்களா? அந்த குடல் வால் நமக்கு யூஸ் இல்லை. ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாலும் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கண்ணுல 3 லேயர் இருக்கு. என்னென்ன லேயர் இருக்கு? கார்னியா இருக்கு, அதே மாதிரி கோராய்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்க்லீரா அப்படின்னு இருக்கு. 3 லேயர் இருக்கு. சரிங்களா? ஸ்க்லீரா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ரெட்டினா இருக்கு, கோராய்டு இருக்கு, ரெட்டினா இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ஸ்க்லீரா, அதுதான் வந்து கார்னியா அப்படின்னு முன்பகுதியை நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கருவிழியின் ஐரிஸின் தசைநார்களால் விழிப்பாவை கண்மணியின் விட்டமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஐரிஸ் வந்து முக்கியமான பகுதி. சரிங்களா? இதை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது
இதுதான் ஐரிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒளிய பார்த்தாலும் அது உள்ளார போறத கரெக்ட்டா ரெகுலேட் பண்றது இந்த ஐரிஸ் பண்ணி அனுப்பி விட்டுரும். சரிங்களா? அதே மாரி கண் கோளத்தின் உட்புற அடுக்கு விழித்திரை ரெட்டினா என்று அழைக்கப்படுகிறது. இது நல்லா பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான பார்ட் ரெட்டினா. மேலும் இது நரம்பு செல்களின் 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. உள்ளே இருந்து வெளியே நரம்பு செல்திரள் செல்கள் கேங்லியான் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இரு துருவ செல்கள் பைபோலார் செல்ஸ். பைபோலார் நியூரான் எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்லம்மா. கண்ணுல ரெட்டினால. ரெட்டினாவுல இருக்கும். பாருங்க இது முக்கியமானது. இது கேட்பாங்க. ரெட்டினாவுல மட்டும்தான் பைபோலார் நியூரான் இருக்கும். அதே மாதிரி மற்றும் ஒளி ஏற்பி செல்கள். சரிங்களா? 2 வகையான ஒளி ஏற்பி செல்கள் உள்ளன. இதுல 3 பகுதி இருக்குதுன்னு சொல்றாங்க. ரெட்டினா அப்படின்னா இன்னர் கவரிங். சரிங்களா? உள்ளார இருக்கிறது. இதுக்கு பேரு விழித்திரை அப்படின்னு சொல்றோம். இந்த திரையில தான் நம்ம பார்க்க போகக்கூடிய பொருள் வந்து தலைகீழா விழும். நேராலாம் விழுவாது. தலைகீழா தான் விழும். அந்த பிம்பத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பிரெயினுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன இமேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இதுல விழித்திரைன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கு இன்னொரு பேரு ரெட்டினா. சரிங்களா? இது இன்னர் கவரிங் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல உள்ளே இருந்து வெளியே அப்படின்னு பார்க்கும்போது நரம்பு செல் திரள் செல்கள் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் செல்களும், அதே மாதிரி இதோட ஒரு இரு துருவ செல்கள் அப்படிங்கிற பைபோலார் நியூரானும் மற்றும் ஒளி ஏற்பி செல்கள் 2 வகையான ஒளி ஏற்பி செல்கள் உள்ளன. இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி ஏற்பி செல்கள் 2 டைப் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னன்னா குச்சி செல்கள் மற்றும் கூம்பு செல்கள். என்னென்ன செல்கள்? ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். குச்சி செல்கள் அண்ட் கூம்பு செல்கள் அப்படின்னு 2 டைப் ஆஃப் இருக்கு. அதுல வந்து ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். சரிங்களா? 2 இருக்கு. ரெட்டினா தான் நம்ம ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து நமக்கு ரெட்டினா தான். சரிங்களா? அதுல ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த செல்கள் ஒளி நிறமி எனப்படும் ஒளி உணர்திறன் கொண்ட புரதங்களை கொண்டுள்ளது. போட்டோ பிக்மெண்ட் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இது ஒரு புரதத்தை கொண்டுள்ளது. பகல் பார்வை டே லைட் விஷன் போட்டோபிக் விஷன் அப்படின்னு அது சொல்லுவாங்க. பகல்ல நம்ம ஒரு பொருளை பார்க்கிறதுக்கு நிறப்பார்வை கலர் விஷன் போன்றவை கூம்பு செல்களின் நிகழ்வு. இது கேட்பாங்கம்மா. பகல் பார்வை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பகல் பார்வை மற்றும் நிறப்பார்வை போன்றவை கூம்பு செல்கள். இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுது. மற்றும் அந்தி ஒளி அப்படின்னா ரொம்ப கம்மியான வெளிச்சம் இருக்கிற போது நம்ம பார்க்கிறதுக்கு குச்சி செல்கள் பயன்படுது. நல்லா பிரைட்டா இருக்கும்போது நம்ம பார்க்கிறதுக்கு எந்த செல்கள் வேணும்? எந்த செல்கள் வேணும்? கூம்பு செல்கள் வேணும். கூம்பு. அதே மாதிரி குச்சி செல்கள்னா நம்ம நைட்ல பார்க்கிறது. சரிங்களா? ஒரு சில அனிமல்ஸ் நைட்ல நல்ல பார்வை திறன் இருக்கும். சரிங்களா? அதுக்கெல்லாம் குச்சி செல்கள் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நமக்கெல்லாம் கூம்பு செல்கள் தான் அதிகமா டெவலப் ஆகிருக்கும். சரிங்களா? இது பாருங்க. குச்சி செல்கள் ஊதா கலந்த சிவப்பு புரதத்தை கொண்டுள்ளது. இந்த இது கேட்பாங்க. குச்சி செல்கள் என்ன டைப் ஆஃப் புரதத்தை கொண்டிருக்கு அப்படின்னா ஊதா கலந்த சிவப்பு புரதத்தை கொண்டுள்ளது. இது ரொடாப்சின் அல்லது கட்புல ஊதா விஷுவல் பர்பிள் அப்படி என்றழைக்கப்படுகிறது. இது விட்டமின் ஏயின் வழித்தோன்றல்களை கொண்டுள்ளது. ஸோ நமக்கு ரொடாப்சின் அப்படிங்கிற புரதம் வந்து ரொடாப்சின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல சிவப்பு புறத்தை கொண்டுள்ளது. இது ரொடாப்சின் அல்லது கட்புல ஊதா என்று அழைக்கப்படுகிறது. ரொடாப்சின் அப்படிங்கிற புரதம் வந்து ரொம்ப முக்கியம். இது எதுல இருக்குன்னா குச்சி செல்கள்ல இருக்கு. சரிங்களா? குச்சி செல்கள் ஊதா கலந்த என்ன புரதத்தை கொண்டிருக்கும்னு கேட்பாங்க. ரொடாப்சின்ங்கிற ஒரு புரதம் இருக்கு. விட்டமின் ஏயின் வழித்தோன்றல்களை கொண்டுள்ளது. அதனாலதான் நமக்கு நல்ல பார்வை வேணும்னா என்ன விட்டமின் வேணும்னு சொல்லியிருக்கிறோம்? பார்வை நல்லா வேணும்னா விட்டமின் ஏ நமக்கு வேணும். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால நமக்கு என்ன நோய் வரும்? விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால என்ன நோய் வரும்? கண் பார்வை குறைவு. நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா என்னது? நைட் பிளைண்ட்னஸ் மாலை கண் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்கோம். மாலை கண் நோய் வரும். விட்டமின் பினால நமக்கு என்ன நோய் வரும்? விட்டமின் பினால வெரி குட். விட்டமின் சினால என்ன நோய் வரும்? ஸ்கர்வி. விட்டமின் டினால
ரிக்கெட்ஸ் ரிக்கட்ஸ். சரிங்களா? இதுல விட்டமின் ஏ இருந்தா தான் நமக்கு ஒரு பொருளை பார்க்கிறதுக்கு வேணும். விட்டமின் ஏ வேணும். இப்ப நீங்க யாராவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா ஜென்ரலாவே சொல்லிடலாம். உங்களுக்கெல்லாம் கிட்ட பார்வை. சரிங்களா? இப்ப நம்ம குரூப்ல யாராவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறாங்கன்னா அவங்க என்னது கிட்ட பார்வைக்காக போட்டிருக்கீங்க. கிட்ட பார்வைன்னா என்னன்னா பக்கத்துல இருக்கிற பொருள் நல்லா தெரியும். தூரத்துல இருக்கிற பொருள் கொஞ்சம் மங்கலா தெரியிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து சரி பண்ணிடலாம். கிட்ட பார்வை. சரிங்களா? இப்ப 40 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு வருதுன்னா அது தூர பார்வை. சரிங்களா? 40 வயசுக்கு மேல பக்கத்துல இருக்கிற பொருள் நல்லா தெரியும். தூரத்துல இருக்கிற பொருள் தெரியும். பக்கத்துல இருக்கிற பொருளை மட்டும் கண்ணுக்கு தூரமா வச்சு பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தா அது தூர பார்வை. கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படின்னு நமக்கு 2 வருது. அப்படின்னா கிட்ட பார்வைன்னா கிட்டத்துல இருக்கிற பொருள் நல்லா தெரியும். தூர பார்வைன்னா தூரத்துல இருக்கிறது தெரியும். பக்கத்துல இருக்கிறது தெரியாது. சரிங்களா? 2 ப்ராப்ளமும் இருக்கிற மாரியும் சில பேத்துக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன லென்ஸ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது கூட சொல்லுவாங்க. பைஃபோக்கல் லென்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுவாங்க, கிட்டத்துல குழி தோண்டி, தூரத்துல குவி. இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தில் Yes, sir. குழிய தோண்டி, தூரத்துல மண்ண குவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், தூர பார்வைக்கு குவி லென்ஸ். என்ன லென்ஸ் பயன்படுத்துவீங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? இத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுல ஜெனரலா ஐய சுத்திலும் 3 லேயர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுல வந்து கார்னியாங்கிறது மட்டும் என்னன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? கார்னியாங்கிறது வந்து ஸ்க்லீரா ஸ்க்லீரா அப்படிங்கிற லேயர்ல கார்னியா மட்டும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஐக்கு அதாவது லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்சம் பல்ஜாவே இருக்கும். அதுக்கு பேரு கார்னியா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கும். அதுக்கு பேரு கன்ஜெக்டிவா. கன்ஜெக்டிவா, கார்னியா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் லேயர். சரிங்களா? நல்லா நம்ம பார்க்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, கண் கோளமானது. இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம். கண் கோளத்தின் இதுல பாருங்க இங்க வந்துட்டோம். பகல் பார்வை, நிறப்பார்வை போன்றவை கூம்பு செல்களின் நிகழ்வு. பகல்ல நம்ம பார்க்கணும்னா கூம்பு செல்கள். சரிங்களா? அதே மாரி நைட்ல அந்த பொருள பார்க்கணும்னா குச்சி செல்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி நமக்கு குச்சி செல்கள் ஊதா கலந்த சிவப்பு புரதத்தை ரொடாப்சின். குச்சி செல்கள்ல என்ன புரதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொடாப்சின். சரிங்களா? அதே மாரி விட்டமின் ஏ நமக்கு வழித்தோன்றல்களையும் கொண்டுள்ளது. விட்டமின் ஏவின் வழித்தோன்றல்களை கொண்டுள்ளதுன்னா, அந்த விட்டமின் ஏ நமக்கு இருந்தா தான் நம்ம ஒரு பொருள தெளிவா பார்க்க முடியும். மனித கண்ணில் 3 வகையான கூம்பு செல்கள் உள்ளன. சிவப்பு, பச்சை மற்றும் நீல ஒளிக்கு துலங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவைகளுக்கே உரிய சிறப்பியல்பு மிக்க ஒளி நிறமிகளை கொண்டுள்ளது. மனித கண்ல வந்து என்னென்ன இருக்குன்னா சிவப்பு, பச்சை, நீலம். சரிங்களா? இந்த மாரி மனித கண்ணில் 3 வகையான கூம்பு செல்கள் உள்ளன அப்படின்னு சொல்றோம். சிவப்பு, பச்சை மற்றும் நீல ஒளிக்கு புலங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவைகளுக்கே உரிய சிறப்பியல்பு மிக்க ஒளி நிறமிகளை கொண்டுள்ளது. சரிங்களா? இந்த 3யும் நல்லா தெளிவா பார்க்குற மாரி நமக்கு இருக்குது. அதே மாரி கூம்பு செல்கள் மற்றும் அவற்றின் ஒளி நிறமிகள் வெவ்வேறு சேர்க்கைகள் மூலம் வெவ்வேறு வகையான வண்ணங்களை, உணர்வுகள் உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் பேசிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இத வச்சு எல்லா கலரையும் நம்ம தெளிவா பார்க்க முடியும். சிவப்பு, பச்சை நம்ம பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கலர கலந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கலர கொண்டு வருவாங்க. நமக்கு பேசிக்கான அடிப்படை நிறங்கள் அப்டின்னா சிவப்பு, பச்சை, நீலம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம பார்க்கறதுக்கு தகுந்த மாரி அத மிக்ஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கூம்பு செல்கள் சமமாக தூண்டப்படும்போது, வெள்ளை ஒளிக்கான புலனுணர்வு உருவாக்கப்படுகிறது. இந்த கூம்பு செல்கள் சமமாக தூண்டப்படும்போது, நமக்கு என்ன தெரியும்? வெள்ளையா ஒரு பொருள பார்க்கணும்னா, அந்த மாரி இருக்கும். அதிகமா தூண்டப்படும்போது கலர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதுல ஐயோட டயகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. இதுல லென்ஸ் பாருங்க. இது பைப்ரஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் மாரி, இது ஒரு டிரான்ஸ்பரண்டா ஜெல்லி மாரி இருக்கும் லென்ஸு. இந்த லென்ஸ் பக்கத்துல இருக்கிற பொருளையும், தூரத்துல இருக்கிற பொருளையும் பார்க்கும்போது, அதுக்கு தகுந்த மாரி மேல இருக்கிற சிலியரி மசில்ஸ் தான் அந்த லென்ஸ ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. நல்லா புடிச்சு வச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாரி இது கொஞ்சம் எலாங்கேஷன் அண்டு அதே மாரி அத கொஞ்சம்
கான்ட்ராக்ஷன் இந்த வேலையை அது பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தாட்டி பாருங்க. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்த்தோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம எதையாவது ஒரு ஹாட் பிளேட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா இம்மிடியட்டா நம்ம கையை வித்ட்ரால் பண்றோம். அதுக்கு என்ன காரணம்னா இது அனிச்சை செயல் அப்படின்னு சொல்றோம். இந்த அனிச்சை செயல்ல பிரெயின் இன்வால்வ் ஆகுமா? பிரெயின் ஆகுதோ இல்லையோ ஸ்பைனல் கார்டே முடிவு எடுத்துரும். சரிங்களா? அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பின்மூளை அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கும், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுல பான்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியும், சிறுமூளை, முகுளம் அப்படிங்கிற 3 பகுதிகள் இருக்கு பின்மூளையில. சிறுமூளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற நியூரான் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ரொம்ப நெருங்கிய அமைப்பை கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, இந்த நியூரான் நிறைய நியூரான் அந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக, நிறைய கேப்பை விடுறதுக்காக எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நெருங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நடுமூளையில என்ன பகுதியுமா இருக்கும்? முக்கியமான பார்ட் நடுமூளையில கார்போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா குவாடிஜெமினா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். முன்மூளையில என்னென்ன பகுதி இருக்கும்? செரபெல்லம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். செரிப்ரம், செரிப்ரம், ஹைப்போதலாமஸ். தலாமஸ், செரிப்ரம், ஹைப்போதலாமஸ் 3 ஹைப்போதலாமஸ். பகுதியில இருக்கும். சரிங்களா? பின்மூளையில என்ன இருக்கும்? என்னென்ன பார்ட் இருக்கும்? பான்ஸ், செரிபெல்லம், மெடுலா. செரபெல்லம். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க அத கேட்கும்போது செரிபிரமா பெல்லமா அப்படிங்கறத நல்லா பாத்துங்க. சரிங்களா? செரிபெல்லமும் கொடுத்துட்டு கேட்பாங்க. 3 இதை ஒண்ணா கொடுத்துட்டு நடு பிரெயின் இல்லாட்டி பின் மூளையில என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அந்த செரிபிரம், செரிபெல்லம் நம்ம நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். செரிபிரம் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் பார்ட். சரிங்களா? செரிபெல்லம் அப்படிங்கிறது சின்ன பார்ட் தான். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சிறுமூளை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி ஐல குச்சி செல்கள் இருக்கு, கூம்பு செல்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க காணப்படும்? ரெட்டினாவுல இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, எத்தனை கொஸ்டின்மா மாறி இருந்தது? இல்ல அதை நான் ஒரு தாட்டி இப்போ பார்த்துடுறோம். 2 கொஸ்டின் மாறி இருக்குமா? சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? சரி, ஓகே. உங்களுக்கு 3 யூனிட்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம், சார் கிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? அப்ப நம்ம இந்த வாரம் இதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 யூனிட்ல இருந்தும் 50 இல்லாட்டி ஒரு 3ஐயும் 100க்கு பண்ணி ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கலாம். சரிங்களா? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அது இன்னும் நல்லா ஏதாவது டிரான்ஸ்லேஷன்ல எதுவும் இருந்தாலும் அதை சரி பண்ணி இல்லாட்டி டெஸ்ட் வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த யூனிட்டும் முடிய போகுது. இதையும் நல்லா தரவா படிச்சுக்கங்க. இதை படிச்சுட்டு இதுக்கு ஒரு 50 மார்க் டெஸ்ட் வைக்கலாம். இதுக்கு 3 பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நல்லா தரவா படிங்க. ஓகே. ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, படிங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.